குரு வேலா பேசுகிறேன். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு 3ஆம் இடம், திட வீர பராக்கிரமஸ்தானம். இந்த திட வீர பராக்கிரமஸ்தானத்தின் ஒரு சக்தியை உங்களுக்கு சொல்கிறேன். 3ஆம் இடம் இருந்து சகோதரஸ்தானம் என்பார்கள். அது மட்டுமல்லாமல் அவனுடைய வீரத்தின் தன்மையும், அவன் உடலில் இருக்கும் வீரியத்தின் தன்மையும், அவன் உடலில் இருக்கும் சக்தியின் தன்மையும் பிரதிபலிக்கிறது இந்த 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் செவ்வாய் சூரியனால் பார்க்கப்பட்டிருந்தால், 3ஆம் இடத்தில் சூரியன், குரு போன்ற பலம் பொருந்திய கிரகங்கள் ஆட்சி உச்சம் அடைந்திருந்தால் அவன் அழகான ஆண் குழந்தையை பெற்றிருக்கிறான். அவன் உடலில் வீரியம் என்பது பலம் பொருந்தி நிற்கிறது. இதே 3ஆம் இடத்ததிபதி வலுத்திருந்தார், அவர்கள்தான் டிராப்டிங் நாலேஜ், எழுத்துத்துறையில் மிக பெரிய சாதனைகளை செய்பவர்கள் அனைவருக்குமே 3ஆம் இடம் பலமாக வலுத்திருக்கிறது. அதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். 3ஆம் இடம் சகோதரஸ்தானம். 3ஆம் இடத்தில் தீய கிரகங்கள், நீச கிரகங்கள் வீற்றிருந்தால் அவன் இளைய சகோதரத்தால் மிகப்பெரிய தொல்லையை அனுபவிக்கிறான். கார கோப பாவ நாஸ்தே என்று சொல்வார்கள். 3க்குடையவர் செவ்வாய். செவ்வாய் 3ஆம் இடத்தில் விட்டிருந்தால் கார கோபமுடையவன், ஒரு காரகத்தின் தன்மையுடையவன் அந்த காரகத்தில் இருக்கும்போது கார கோப பாவனாஸ்தி. 3ஆம் இடத்தில் செவ்வாய் வீட்டிருந்தால் இளைய சகோதரத்தினால் சொல்லாவண்ண துயரை அவர்கள் வாழ்க்கையில் அடைகிறார்கள். 3ஆம் இடம் வலுத்திருப்பவர்கள் எழுத்து மிக அழகாக இருக்கும். அவர்கள் சொல்லிய சொற்கள் எல்லாம் பழிக்கும். கவிதை நயம் பேசுவார்கள். மிகப்பெரிய பாட்டு எழுதுபவர்கள், கதை ஆசிரியர்கள், நூல் வடிவை கொடுப்பவர்கள், நூல் எழுதுபவர்கள் எல்லா ஜாதகத்திலும் 3ஆம் இடம் மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கிறது. ஒரு பாடல் ஆசிரியர் 3ஆம் இடம் வலுத்தவர் எழுதிய பாடல் வரிகள் கேட்பதற்கே இனிமையாக இருக்கும். 3ஆம் இடத்தில் அலிகிரகம் சம்பந்தப்பட்டால் புதன், கேது, சனி, இந்த அலிகிரகங்கள் சம்பந்தப்பட்டால் அவர்கள் சகோதரர்கள் பலம் பற்றவர்களாக ஆகிறார்கள். அதே நேரத்தில் 3ஆம் இடத்தில் மற்றும் ஒரு விஷயம் நடக்கிறது. 3ஆம் இடத்தில் அலிகிரகம் சம்பந்தப்படும் போது அவர்கள் வீரியம் குறைந்து அவர்கள் குழந்தை பாக்கிய பேரும் பிரச்சனைக்குரியதாகிறது. 3ஆம் இடம் என்பது திடவீர பராக்கிரமஸ்தானம். 3ஆம் இடம் வலுத்திருக்கும் பொழுது தைரியமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் சர்வசாதாரணமாக அடைந்து விடுகிறார்கள். 3ஆம் இடம் என்பது மெல்லிய உணர்வை பற்றியும் சொல்கிறது. ஒரு மனிதன் உடலில் ஏற்படக்கூடிய மெல்லிய உணர்வுகள், உணர்வின் சங்கமங்கள் அத்தனையும் 3ஆம் இடம் தான் சொல்கிறது. மெல்லிய உணர்விற்கு காரகன் 3ஆம் இடத்து அதிபதியே. நற்கிரகங்கள் நிற்கும் பொழுது நல்ல உணர்வுகள் ஏற்பட்டு அவன் நற்கதி அடைகிறான். தீய கிரகங்களாக சனி பார்த்தால் அவர்கள் மட்டுமே தீய உணர்வுகளால் தூண்டப்பட்டு சில தவறுகளையும் தன் வாழ்க்கையில் செய்து விடுகிறார்கள். 3ஆம் இடம் வலுத்தவர்களே வாழ்வின் வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள். குருவே சரணம். குரு சொன்னதை நான் சொல்கிறேன்.